தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் மதுபானங்கள் பெருகியுள்ளதாக மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். இதனை கண்டித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மக்களவையில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தால் 56க்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டினார். இதனை கண்டித்த திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் முழக்கங்களை எழுப்பினர். இதனால் மக்களவையில் சிறிது நேரம் சலசலப்பு நிலவியது. மக்களவையில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் தொல் திருமாவளவன் போதைப் பொருட்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மூத்த உறுப்பினரான திருமாவளவனின் நோக்கம் மிகவும் சிறப்பானது எனவும் அதை பாராட்டுவதாகவும் கூறிய நிர்மலா சீதாராமன், மத்திய அரசுக்கு உபதேசம் செய்யும் திருமாவளவன் முதலில் தமிழ்நாடு அரசுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்புகள் குறித்து மாநிலங்களவையிலும் பேசப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்டவர்கள் விஷச்சாராயத்தால் உயிரிழந்தார்கள் என அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை குற்றம் சாட்டினார். அப்போது மாநிலங்களவையில் இருந்த திமுக உறுப்பினர்கள் தம்பிதுரையின் கருத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர்.